ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டினாக தான் உங்களுக்கு நான் அதை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது ஆப்பன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும், இந்த வெப்சைட் தெரியும். ஸோ தெரியாதவங்க நான் கேட்க போகிற கொஸ்டினுக்கு வந்து தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க இதில் வந்து ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ஏர்னிங்ஸ் எடுத்தவங்க, புதுசாக ப்ராஜெக்டை வந்து இது மூலிமா செஞ்சிட்ருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இதுக்குள்ளார நான் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் 7 ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு போட்டிருக்குது. இங்கே வந்து வேறு எந்த பேஜுக்கும் வந்து இது போக மாட்டேங்குது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாவே இதே பேஜ் தான் நிற்கிது. என்னென்னா Appen டிஜிட்டல் சிக்னேச்சர் ரிக்வயர்ட்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த பேஜுக்கு வந்து நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நான் இங்கே என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டு, இங்கே ஆல்ரெடி பாஸ்வேர்டு இருக்குது, சேவ் பண்ணியிருக்கனால ஸோ இது கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே அக்ரீன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அக்ரீன் கொடுத்தாவே எத்தனை டைம் நான் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி சிஸ்டம் எரர்னு வருது. ஸோ இது எதனால் வருது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன், நான் ரிக்வஸ்ட் பண்ணி சப்போர்ட் டீமுக்கு வந்து நான் மெயில் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததை நான் காமிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குட் டே, வி அப்பாலஜைஸ் ஃபார் த லேட் ரெஸ்பான்ஸ், வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை வால்யூம் இமெயில்ஸ் மூவ்மெண்ட். Thank you for your email. We appreciate your patience and understanding in regards to this concern. Kindly make sure that all your browser cookies and data are removed by selecting all time, not just for few days. You can clear all browser cookies data before you access your account by அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கார்னரில் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மோருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு கொடுங்க. டாப்பில் வந்து டைம் ரேஞ்ச் இருக்கும், அதில் வந்து டெலிட் எவ்ரி திங்னு சொல்லிட்டு ஆல் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து கேட்ச் இமேஜ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை வந்து அதையும் டிக் பண்ணிவிட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எபோவ் கைண்ட்லி ட்ரை டு லாகின் யுவர் Appen கனெக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இஃப் த இஷ்யூ ஸ்டில் பர்சிஸ்ட் கைண்ட்லி அட்டாச் the screenshot of error and the URL for us. Investigate your concern further. அதாவது ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து கன்சர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அதை இதே இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வர்ற எரர் மெசேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து அடுத்தது வந்து ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு அதே மாதிரி தான் எரர் பேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மெயில் பண்ணேன். திரும்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கைண்ட்லி ப்ளீஸ் ட்ரை ஓப்பன் Appen அக்கௌண்ட் ப்ரொஃபைல் இன் அதர் ப்ரௌசர் சச் அஸ் கூகுள் க்ரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எக்ஸட்ரா. நீங்கள் வந்து மற்ற ப்ரௌசர்லையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்லி மெயில் பண்ணேன். இன்னும் வந்து அவங்க ரிப்ளை அதுக்கப்புறம் மறுபடியும் மெயில் அனுப்பவே இல்லை. நான் நிறையா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதே மாதிரி தான் அவங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இந்த சைட்டில் வந்து கிடையாது. சப்போர்ட் வேணால் இருக்குது, சப்போர்ட் வேணால் மெயில் அனுப்புகிறாங்க. எனக்கு என்னென்னா இந்த மாதிரி எரர் வருது, என்ன எல்லாத்துக்குமே வருதா இல்லை எனக்கு மட்டும்தான் வருதாங்கிறது தெரியல. அவங்க சொன்னபடி ஃபாலோ பண்ணி இந்த டேட்டாலாம் குக்கீஸு கேட்சிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் லாகின் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தான் வருது. இதில் நிறைய ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ப்ராஜெக்ட்டும் நிறையா வந்துட்டு தான் இருந்துச்சு, பார்த்தேன், அவைலபிள் இருந்துச்சு. திடீர்னு வந்து சிக்னேச்சர் பேஜுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கொடுத்தா மட்டும் எரர் வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இது பிரயோஜனமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.